ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்டிகை காலங்களில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பேர் இஞ்சி கொத்து பணியாரம்னு சொல்லுவாங்க. இது நாகப்பட்டினம், காரைக்கால், நாகூர் அந்த ஏரியா சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 1/4 கிலோ அளவு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. நெய்யை வந்து இப்போ நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இது போல் நெய்யை வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் இல்லைன்னா டால்டா ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவில் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா கை வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை வந்து ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்டாக பண்ணிட முடியும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாதுங்க. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, நம்ம நெய் சேர்த்த அதே அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கணும். 50 கிராம் நெய் அப்படின்னா 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ மைதா மாவுக்கு சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை மட்டும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் போல் மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. மாவு சரியாக நீங்கள் பிசையலை அப்படின்னா வெடிப்பு விட்ட மாதிரி ஆயிடும். நம்ம ஆயிலில் போடும்போது வெடிச்சுக்கும். மாவு நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 2 பேட்சாக பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம விரிச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கனத்தில் இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ இதை 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸில் இப்போ நம்ம 1 சைடு மட்டும் கிராஸாக லைன்ஸ் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா சைடும் 1 சைடு மட்டும் கிராஸாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது பார்க்க ஒரு இஞ்சியோட பிளவு ஏற்பட்ட மாதிரி இருக்கனால இதுக்கு வந்து இஞ்சி கொத்து பணியாரம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக மேலெல்லாம் செவந்து உள்ளார வேகமாயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். 2 சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் போல் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ இது போல் 2 சைடு நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான இஞ்சி கொத்து பணியாரம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.